வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரமாக இந்தியாவே பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் பிபிசி டாக்குமெண்ட்ரி ஆன் 2002 குஜராத் ரைட்ஸ். 2002 இந்த வருஷத்தில் குஜராத் மாநிலத்தில் நடந்த இந்த கலவரம், இதை பற்றி பிரிட்டிஷ் மீடியா கார்பரேஷனான இந்த பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணப்படம், அதாவது டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அஃபிஷியல் ஒர்க்கில் நான் கொஞ்சம் ஆக்குபைடாக இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோவில் இந்த விவகாரத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் பேன், இன்னொரு பக்கம் ப்ரெஸ் ஃப்ரீடம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை பற்றி கருத்து தெரிவிக்கலாமா, விமர்சனம் செய்யலாமா, இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுது, இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட நாடு இதை தன்னுடைய இறையாண்மைக்கு எதிராக பார்க்குமா, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெஸ் ஃப்ரீடம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரெஸ் ஃப்ரீடம் சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும், இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது ஐடியாலஜிக்கோ சார்பாவோ அல்லது எதிராகவோ நான் எப்பயுமே பேச மாட்டேன். பயாஸ்டாக நான் எப்பயுமே பேசினது கிடையாது. எது ரியாலிட்டி, எது உண்மை, எது ஜஸ்டிஸ், சட்டம் என்ன சொல்லுது, ரேஷ்னாலிட்டி, இதை வச்சு தான் நான் எப்பயுமே பேசுவேன். அதை தான் நம்ம இந்த வீடியோலையும் செய்ய போகிறோம். சரி, இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2002 குஜராத் ரைட்ஸ் பற்றி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க. 2002 குஜராத் ரைட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் ஒரு கொடூரமான சம்பவம். 2000 பேர்கிட்ட இறந்து போனாங்க. இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது, கோத்ரா ட்ரெயின் பர்னிங். அதுலேயும் நிறைய பேர் இறந்து போனாங்க. இதில் மெஜாரிட்டி ஹிந்துஸ். இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த குஜராத் ரயட் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு, நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க, எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி தேதியில் முதல்வராக இருந்த மோடி அவர்கள், இன்றைக்கி இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் இல்லையா, அவர் இந்த கம்யூனல் ரயட்க்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அவர் அதில் இன்வால்வ் ஆகலை, அவருக்கு எந்த விதமான ரோலும் இல்லை அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மதிக்கணும். அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப், இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்பொழுது மோடி அவர்கள் இன்னும் பெட்டராக செயல்பட்டிருக்கலாம், மிகவும் துரிதமாக செயல்பட்டுருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சம்பவமே நடந்துடக்கூடாது. கோத்ரா ட்ரெயின் பர்னிங்லேயும் யாரும் இறந்துடக்கூடாது. நேச்சுரலாக அடுத்தது இந்த ரயட்டும் நடந்திருக்காது. இந்த இடத்துல ரூல் ஆஃப் லா இது ப்ரிவேல் ஆகிருக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், போலீஸ் அங்கே துரிதமாக செயல்பட்டு இந்த சம்பவங்களை நடக்க விட்டுருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இது நடந்துருச்சு. மோடி அவர்களே சொன்னார், நான் ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஆக்ஷன் வந்து டிலேட் ஆக்ஷன். கண்டிப்பாக குயிக்காக செயல்பட்டிருந்தால் இந்த உயிர் இழப்புகளை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா மத ரீதியாக பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல ட்ரெயின் எரிஞ்சுது, அது காரணம் முஸ்லீம்ஸ், இறந்து போனாங்க இந்துஸ், அதுக்கு ரியாக்ஷனாக அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் அவங்க இறந்து போனாங்க, ரெண்டுக்கும் சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்க்குறது தவறு. வைலன்ஸ், பயங்கரவாதம், இது எந்த மதத்தோடையும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த ட்ரெயின் பர்னிங்க்கு காரணமாக இருந்தவங்க முஸ்லீம்ஸாக இருந்தால் கூட யார் அந்த கிரைம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கணும். இனி தேதி வரைக்கும் அந்த ட்ரெயின் பர்னிங் எப்படி நடந்தது அதை பற்றி ப்ராப்பராக நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த கிரைம் பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கணும். நான் சொன்னது போல் அதை பண்ணவங்க முஸ்லீம்ஸாக இருந்தால் கூட செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை போயிருக்கணும். அதுக்கு பதிலாக இன்னசென்ட் முஸ்லீம்ஸ் கொல்லப்பட்டது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ரெண்டு சம்பவங்கள் நடந்ததும் தவறு. இந்தியாவில் இந்திய வரலாறில் இனிமே இந்த மாதிரி சம்பவம் எப்பயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, மோடி அவருடைய ரோல் ஆக்டிவ் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்றது
ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், மோடி அவர்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இதை நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி விவகாரத்துக்கு நான் வரேன். நிறைய பேர் ஒரு விஷயத்தில் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டை பற்றி கருத்து தெரிவித்தாலோ அல்லது விமர்சனம் பண்ணாலோ அதுவே அந்த இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரெஸ்ஸை சைடில் வச்சிடலாம், மீடியா குரூப்லாம் சைடில் வச்சிடலாம். ஒரு நாடு ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசு நாட்டினுடைய அரசு, இதை வச்சே நம்ம பார்க்கலாம். ஒரு நாட்டினுடைய அரசு இன்னொரு நாட்டை பற்றி விமர்சனம் செய்யலாமா, கருத்து தெரிவிக்கலாமா, அல்லது அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஆபத்து சிக்கல் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, குரல் கொடுக்கலாமா? குரல் தாராளமாக கொடுக்கலாம். சொல்லப்போனால் நம் நாடான இந்தியாவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கு, கருத்து தெரிவிச்சிருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் ஒரு காலத்தில் இந்த அப்பார்த்தைட்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ், இனவெறி, இனத்தை வச்சு இந்த ஸ்கின் கலரை வச்சு மக்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்கோம். ஒரு சில நாடுகளோடு நம்ம உறவையை ஸ்டாப் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் அப்பார்த்தைட் அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அது இல்லாமல் பல நாடுகளில் நடந்த மனித உரிமை மீறல்கள், வைலன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுத்துருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மியான்மர், சைனா, ஸ்ரீலங்கா, இஸ்ரேல், பாலஸ்டைன், ஏன் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள், அது இல்லாமல் அமெரிக்கா, இங்கே நடந்த சில பிரச்சனைகளுக்கும் நாம் குரல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் நடந்த நிறைய பிரச்சனைகள், மனித உரிமை மீறல்கள், இதை பற்றியும் மற்ற நாடுகள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்போது இது அக்செப்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டட் தான். ஏன்னா அந்த உலகமே இன்டர் கனெக்டட், வேர்ல்டு இஸ் இன்டர் கனெக்டட், வேர்ல்டு ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். இந்த உலகமே நாடுகளுக்கு இடையான அந்த ஒத்துழைப்பை வச்சு தான் செயல்பட்டுருக்கு. நீங்கள் ஒரு நாடை ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டெரிட்டரி, எல்லை பகுதி இருக்குது, எல்லை இருக்குது. அது இல்லாமல் அரசு சார்ந்தும் பார்க்கணும், பவர் வச்சும் பார்க்கணும், அத்தாரிட்டி இருக்குது. ஒரு நாட்டுக்கு இறையாண்மை இருக்குது, சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நாடு அப்படின்றது வெறும் ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியோ பொலிட்டிக்கல் என்டிட்டியோ மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே மக்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. இப்போது மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா இன்னொரு நாடு குரல் கொடுக்கலாம். நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இப்போ வரைக்கும் நான் ப்ரெஸ்ஸுக்குள்ளேயே போகல, கவர்மெண்ட்டை வச்சே நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்ஸே குரல் கொடுக்கலாம், ரைட்டா? அதே நேரத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாது. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி தெளிவாக சொல்லுது, இந்தியா நம் நாடு, இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை நாங்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டோம், சீண்ட மாட்டோம். அதே நேரத்தில் மற்ற நாடுகளும் இந்தியாவுடைய இறையாண்மையை மதிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜுடிஷியரி, கவர்மெண்ட், ஆர்மி, இதில் இன்னொரு நாடு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவுகள் இதுலேயும் அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கருத்து தெரிவிக்கலாம், விமர்சனம் பண்ணலாம், இன்னொரு நாட்டில் இருக்க மக்களுக்காக குரல் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இறையாண்மை அப்படின்னு வரும்போது இதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது, அதை அந்த சம்மந்தப்பட்ட நாடு ஏற்றுக்கொள்ளாது. இன்னொரு விஷயம், நாடுகள் எல்லாமே தனியாக இயங்கிறது கிடையாது, அவங்களுக்குள்ள கோஆப்ரேஷன் இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன் கீழேயும் அக்ரிமெண்ட்ஸ் கீழேயும் வாலண்டரியாக ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா உள்ள பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அமைப்புகள் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஒரு நாடு தவறு செய்து அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுது, இல்லை இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணுது, மனித உரிமை மீறலில் ஈடுபடுது, பயங்கரவாதத்தில் ஈடுபடுதுன்னா ஐநா என்ன பண்ணலான்னா அந்த நாட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ ஐநாக்கு இந்த சக்தி யார் கொடுத்தா? எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐநா அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாலண்டரியாக அங்கே பவரை சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ நாடுகள் கொடுக்குற அந்த அதிகாரம் தான் ஐநாவுக்கு போகுது. அப்போது இதையும் நம்ம பார்க்கணும். நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க, சில ஆர்கனைசேஷன்ஸ் கீழே இருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன்ஸ் முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுது? இந்த நாடுகள்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அந்த ஆர்கனைசேஷனோட முடிவு. ஐநா ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். யுஎன்ஹெச்ஆர்சி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மனித உரிமைக்காக செயல்படுறது,
47 கண்ட்ரிஸ் அதில் இருப்பாங்க. எலெக்ஷன் பேஸில் உள்ளே வருவாங்க, அப்புறம் வெளியே போவாங்க. ஏதாவது ஒரு நாடு மனித உரிமைக்கு எதிராக செயல்படுதுன்னா UNHRC ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. UNHRCயில் பல முறை இந்தியா சில நாடுகளுக்கு எதிராக ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம பார்க்கணும், ரைட்டா? அப்போது அதிகாரத்தை வச்சு பார்க்கும்போதும் நம்ம ப்ராக்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபடுறோம், ரெசல்யூஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அப்போது இன்டர்நேஷ்னல் லா பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்னு வரும்போது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அப்போது இதுக்குள்ளேயும் நாடுகள் முடிவெடுக்கலாம். இந்த உலகத்துக்கு காமனாக பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, சவால்கள் இருக்குன்னா அதுக்கு குரல் கொடுக்கலாம், சொல்லப்போனால் ஆக்ஷனையும் எடுக்கலாம். ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே, இந்த ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், கன்வென்ஷன்ஸ், ட்ரீட்டிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் கீழே நாடுகள் சேர்றாங்க, வாலண்டரியாக போய் ஜாயின் பண்ணி சைன் பண்ணுறாங்க, ராட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை என்ன சொல்லுதோ அதை அந்த நாடு ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இதை ட்ரீட்டி லான்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை சட்டம். உடன்படிக்கையில் நான் சைன் பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதோ அதை நான் கேட்கணும். அப்படி நான் கேட்கலன்னா அந்த ஆர்கனைசேஷன் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இது பேர் தான் ட்ரீட்டி லா. புரியுதா? இன்னொரு லா என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமரி லா. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு உடன்படிக்கையில் ஒரு நாடு சேரலை, அதை ஏற்றுக்கலைன்னா கூட இந்த கஸ்டமரி லா அப்படின்னு ஒன்று இருக்குது. கஸ்டம்னா என்னது? சட்டம் ஒன்று இல்லைன்னா கூட பழக்க வழக்கம், ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு மனிதர்களை மதிப்பது, மனிதர்கள் மீது வயலன்ஸை செலுத்தாமல் இருக்கிறது, பயங்கரவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, இந்த உலகத்தில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அமைதி, இதை நிலைநாட்டுவது, இது எல்லாமே கஸ்டமரி லா கீழே வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு நாடு ட்ரீட்டி லா கீழே வரலனா கூட, ஒரு உடன்படிக்கையில் சேரலனா கூட, இந்த மாதிரி யூனிவர்சல் இஷ்யூஸ் இருக்குல்ல, மனித உரிமை, அது இல்லாமல் அமைதி, இதுக்கெல்லாம் எதிராக செயல்படுதுன்னா அந்த நாடை மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து விமர்சனம் செய்யலாம், பாயிண்ட் அவுட் பண்ணலாம், சரியாக நடந்துக்கோன்னு சொல்லலாம், எச்சரிக்கை அளிக்கலாம். இதுதான் கஸ்டமரி லா. உதாரணத்துக்கு யுக்ரைன் ரஷ்யா இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெஸ்ட், இந்த மேற்கத்திய நாடுகள், இன்னொரு பக்கம் ரஷ்யா, ரெண்டு பேரும் சேர்ந்து யுக்ரைன் மேலே ஆதிக்கம் செலுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இந்த போட்டி தான் இன்னைக்கு போராக நடந்துட்டு வருது. UN செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா ஒரு பெர்மனன்ட் மெம்பர். UN செக்யூரிட்டி கவுன்சில் ரஷ்யா இன்னைக்கு யுக்ரைனை தாக்குது, ரஷ்யா மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு அங்கே பவர் அதிகம், பெர்மனன்ட் மெம்பர். ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தையே ரஷ்யா கேன்சல் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த அமைப்பை தாண்டி கஸ்டமரி லான்னு இருக்குது. உலக அமைதி, மனிதர்களுடைய நலன், செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், இதெல்லாம் கஸ்டமரி லா கீழே வருது. இந்த அடிப்படையில் உலக நாடுகள், பல நாடுகள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா கிட்டேயும் சரி, யுக்ரைன் கிட்டேயும் சரி, மேற்கத்திய நாடுகள்கிட்டையும் சரி, இந்த போரை சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கஸ்டமரி இன்டர்நேஷ்னல் லா. ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் ப்ரெஸ்ஸுக்கு வரேன். இது வரைக்கும் நம்ம நாடுகளை பற்றியே பார்த்துட்டோம். நாடுகளுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது. இப்போ ப்ரெஸ்ஸுங்கிறது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியது, 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸியில் 4th பில்லர். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இல்லாமல் 4th பில்லரை இந்த மீடியா தான் சொல்லுவாங்க. மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அரசு எடுத்து செய்யாததை கூட மீடியா எடுத்து செய்யலாம், சுட்டி காட்டலாம். ஸோ ப்ரெஸ்ஸினுடைய பங்கு இந்த உலகத்துக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்றத கண்டிப்பாக எல்லா நாடுகளும் மதிக்கணும். அப்படி பார்க்கும்போது பிபிசி நிறுவனம் இந்த குஜராத் ரைட்ஸ் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் ஏஜென்சிஸ், உதாரணத்துக்கு டைம்ஸ் நவோ, இல்லை ஹிந்துவோ, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸோ, இதே பாணியில் யூகே நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு அங்கே ஸ்காட்லாண்டு, நார்தன் ஐர்லாண்டு தனி நாடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் அங்கே போராடுறாங்க. இந்த போராட்டங்கள் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரியை இவங்களுமே ரிலீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டைம்ஸ் நவ் நிறுவனமோ, இந்து நிறுவனமோ இவங்க ரிலீஸ் பண்ணலாம். இந்த ப்ரெஸ் ஃப்ரீடமும் இருக்குது.
இதுக்கு எங்கேருந்து அந்த உரிமை வருது? நான் சொன்னது போல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நாடுகளுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் லாவை வச்சு நாம் பார்க்கணும். சில விஷயங்களில் எல்லா நாடுகளும் மதிக்கணும். ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி, மீடியாவும் சரி குரல் கொடுக்கலாம். சரி, பிபிசி நிறுவனம் இது என்ன ஒரு செயின்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செயின்ட்டு கிடையாது. இதை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசியிருக்கேன். பல வெஸ்டர்ன் மீடியா குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஏகாதிபத்தியத்தை மற்ற நாடுகள் மேலே செலுத்துவாங்க. கவர்மெண்ட்டே நேராக இன்டர்ஃபியர் ஆனால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு மீடியா குரூப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு 2003 அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக்கை இன்வேட் பண்ணாங்க. அப்போ அந்த மீடியா தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்வேஷனுக்கு காரணமாக இருந்தது. இந்த மீடியா என்ன சொன்னாங்கன்னா, ஈராக்கில் இந்த லீடர் சதாம் ஹுசேன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காரு, பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சுருக்காரு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காரு, மற்ற நாடுகளை அழிக்க போகிறாரு, அவரை போய் பிடிக்கணும் அப்படின்னா உலகத்துக்கே ஆபத்துன்ற நரேட்டிவை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அமெரிக்கா இவங்க இராணுவத்தை ஈராக் எடுத்துகிட்டு போய் சதாம் ஹுசேனை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் வேகமாக ஒரு ட்ரையல் நடத்தி அவரை ஹேங் பண்ணிட்டாங்க. அவர் செத்து போயிட்டார். இதை ஏன் பண்ணாங்க? ஈராக் மக்கள் மேலே இருந்த அன்பா? கிடையாது. ஈராக்கில் இருந்த எண்ணெய் மீது இருந்த அந்த ஆசை, அந்த லஸ்ட். அது இல்லாமல் மேற்கு ஆசியா, வெஸ்ட் ஏஷியா இந்த நாடுகளை தங்கள் வசம் வைக்கணும். ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருந்தால் அங்கே பிரச்சனை. இதெல்லாம் காரணம். சதாம் ஹுசேன் ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் கிடையாது, அவரே ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான். ஆனால் இதற்கு இந்த ஆக்ஷன் சரியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ இங்கே யார் இறங்கினான்னு பார்த்தீங்கன்னா மீடியா தான் இறங்குச்சு. ஸோ மீடியா பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது. ஈராக்குள்ளே போய் சொல்லி உள்ளே போனதுக்கு காரணமாக மீடியா இருந்தது. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் போனாங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நிறைய பேர் செத்து போனாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் செத்து போனாங்க. தங்களுடைய நாட்டில் இருக்க படை வீரர்களை அனுப்பி பொய்யை கூறி அவங்களையும் சாவடிச்சு இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்துக்குள்ளேயும் அவங்க மூக்க நுழைச்சாங்க. இந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் மீடியா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பிபிசி நிறுவனம் இந்திய மக்கள் மீது அன்போடு செயல்படுதா? அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஹெவியாக டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஏன் இந்த டாக்குமெண்ட்ரி இப்போது பெரிய விவகாரமாக இருக்குது? இதுக்கு முன்னாடியும் இந்த குஜராத் ரைட்டை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. இந்தியாவிலே நிறைய மீடியா குரூப்ஸ் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிபிசி இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேம். இது அவங்களுடைய அந்த சக்தி அப்படின்றது ரொம்பவே அதிகம். அப்போ பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுது அப்படின்னா இந்தியர்களை நாம் அதை எப்படி பார்க்குறோன்னா அதில் கிரெடிபிலிட்டி அதிகம், இதில் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ இருக்குது. அதில் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், உண்மைக்கு எதிரானதாகவும் இருக்கலாம். பட் நான் சொன்னது போல் அது வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம். ஒருவேளை பிபிசி டாக்குமெண்ட்ரியில் உண்மைக்கு எதிராக விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்தியா என்ன பண்ணலான்னா கவுண்டர் நரேட்டிவ் கொண்டு போகலாம். இது உண்மை கிடையாது, இதுதான் உண்மைன்னு இவங்க பதில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா பெட்டராக இருக்கும். பேன் அப்படின்றது ஒரு சரியான முடிவு கிடையாது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பேன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இன்னும் சந்தேகம் தான் அதிகம். ஏன் நீஜக் ரியாக்ஷனாக பேன் பண்ணாங்க? அப்போ எதையோ மறைக்க நினைக்கிறாங்க இப்படின்னு தான் மற்ற நாடுகள் இந்தியாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேன் பண்ணது இந்தியாவில் மட்டும்தான். பேன் பண்ணாலும் ஆல்ரெடி நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணியிருக்காங்க, மற்ற நாடுகள்லையும் அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை மெச்சோர்டாக டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி பிபிசி இந்த மாதிரி வெஸ்டர்ன் மீடியா இதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி இந்தியன் மீடியா குரூப்ஸ் வந்து நடுநிலையாக பேசணும். அதை தைரியமாக வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி கிட்ட இருந்தோம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் நிறைய மீடியா குரூப்ஸ், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நிறைய மீடியா குரூப்ஸ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனோடு இருக்காங்க. ஒரு அரசியல் கொள்கைக்கோ கட்சிக்கோ சாதகமாக செயல்படுற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. இது மாறணும். இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னே தெரியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ இதை முதல்ல இந்தியாவுக்குள்ளே நாம் மாற்றணும். இந்தியாவுள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி வரணும், மீடியா ஃபேராக செயல்படணும், மீடியா மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுது அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.